ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். செக்ஷன் 44 ஏடி அதாவது ப்ரெசென்டிவ் டாக்ஸேஷன் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ ஒரு சில பேர் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன லெவல்ல பிசினஸ் பண்ணிட்டுருப்பாங்க. இப்ப சப்போஸ் பிசினஸ் பண்றவங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்காக ப்ராப்பர் புக்ஸ் வச்சிருக்கணும் அப்டின்னா, அக்கவுண்டன்ட்க்கு பிளஸ் சாஃப்ட்வேர்க்கு அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ இந்த மாரி பர்டன் வேணாம் அப்டின்றதுக்காக என்ன செஞ்சிருக்காங்க, நீங்க ஸ்மால் பிசினஸ் மேன் அப்டின்னா, வித்தவுட் நீங்க புக்ஸ்லாம் மெயின்டெயின் பண்ண தேவையில்ல. நாங்க சொல்ற மாரி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணா போதும். அந்த மாரி வந்து கவர்மெண்ட் வந்து சொன்னது இந்த ப்ரிசென்டிவ் டாக்ஸேஷன். இந்த மெத்தட்ல நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணீங்க அப்டின்னா, நீங்க புக்ஸ் மெயின்டெயின் பண்ணியிருக்கணும் அவசியம் இல்ல. ஜஸ்ட் அவங்க சொன்ன மெத்தட் படி பண்ணா போதும். ஸோ ப்ரிசர்வ் டாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, யூசுவலா நம்ம பிசினஸ் என்ன பண்ணுவாங்க? புக்ஸ் மெயின்டெயின் பண்ணுவாங்க. அத வச்சு ஆக்சுவல் ப்ராஃபிட் கண்டுபிடிப்பாங்க. அதாவது சேல்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் ஆர் அதர் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். அந்த எக்ஸ்பென்சஸ் பர்ச்சேஸ் ஆர் அதர் எக்ஸ்பென்சஸ் நம்ம டிடெக்ட் பண்றோம் பார்த்தீங்களா? அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும்? அத ப்ரூவ் பண்றதுக்கு நமக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்கணும். எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ் பண்ணா பர்ச்சேஸ் பில்ஸ் எல்லாம் இருக்கணும். எக்ஸ்பென்சஸ்க்கும் அதுக்குரிய வந்து எவிடன்ஸ் இருக்கணும். அதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் அதெல்லாம் மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் வந்து ப்ராஃபிட்ன்னு சொல்லி அதுக்கு நம்ம டாக்ஸ் பே பண்ணுவோம். பட் அந்த ப்ரெசன்டிவ் டாக்ஸேஷன்ல என்னன்னா, எதுவுமே இல்ல. அந்த அந்த செக்ஷன்ல என்ன சொல்றாங்களோ, அந்த பெர்சன்டேஜே வந்து நம்ம ப்ராஃபிட் காட்டினா போதும். வேற எந்தமே இல்ல. ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ நம்ம மெயின் இதுல என்னன்னா, அந்த எக்ஸ்பென்சஸ நான் ப்ரூவ் பண்ணணும் அவசியமே இல்ல. ஜஸ்ட் டிக்ளேர் பண்ணா போதும். இது வந்து இந்த ரிட்டர்னும் ரொம்ப ரொம்ப ஈஸி. ரொம்ப ஈஸியா ஃபில் பண்ணிடலாம். அப்புறம் 2 டைப்ஸ் ஆஃப் ப்ரிசென்டிவ் ஸ்கீம்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா 44 ஏடி, இன்னொன்னு 44 ஏடிஏ. 44 ஏடில 6% ஆர் 8% இது வந்து மினிமம். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி மினிமம். இது வந்து யாருக்கு பார்த்தோன்னா, பிசினஸ் அதாவது பிசினஸ் பண்றவங்க, ஸ்மால் பிசினஸ் பண்றவங்க எல்லாருக்குமே இந்த செக்ஷன் அப்ளிகபிள். 44 ஏடிஏ அது வந்து யாருக்கு பார்த்தோம்னா, ஸ்பெசிஃபைடு ப்ரொபஷனல். இது வந்து பார்ட் 1 வீடியோ, பார்ட் 2 வீடியோல டீட்டெயில்டா சொல்வேன். யார் யாரெல்லாம் ஸ்பெசிஃபைட் ப்ரொஃபஷனல்ஸ், யார் யாருக்கெல்லாம் இந்த 44 ஏடிஏ அப்ளிகபிள் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இப்போதைக்கு ஸ்மால் பிசினஸ் மேன் அப்படின்னா 6-8% 6 ஆர் 8%. இது யார் யாரெல்லாம் கவர் பண்றாங்க பார்த்தா, இங்க பார்த்தீங்கன்னா, இது ஆல்மோஸ்ட் எவ்ரிஒன். ஸோ ஸ்மால் லெவல்ல பிசினஸ் பண்ற எல்லாருமே. மொபைல் ஷாப் வச்சிருக்கலாம், டெக்டைல்ஸ் பண்ணியிருக்கலாம், ஆட்டோமொபைல்ஸ் பாஸ் பண்ணிக்கலாம், ட்ரேடரா இருக்கலாம், மேனுஃபேக்சரா இருக்கலாம், இல்ல பில்டிங் பண்றவங்களால இருக்கலாம், எலக்ட்ரிக் கான்ட்ராக்டரா இருக்கலாம், யாருனாலும் பரவால்ல. ஸ்மால் பிசினஸ் பண்றவங்க. அந்த லிமிட் நம்ம பார்ப்போம். யாருக்கெல்லாம் கிடையாதுன்னு பார்த்தா, அந்த ப்ரொஃபஷனல்ஸ்ல இருக்கவங்க. ஸோ நீங்க பார்த்தாலே தெரியும். இந்த டாக்டர், சிஏ, லாயர்ஸ், அப்புறம் இன்டீரியர் டிசைன்ஸ் பண்றவங்க. பட் மெயினா பார்த்தீங்கன்னா, இந்த கமிஷன் ஏஜென்ட்க்கு கிடையாது. அதே மாரி ஏஜென்சி ஏன்னா கமிஷன் அப்படியே இதுக்கு வந்து 8% ப்ராஃபிட் காட்டுனா, அது வந்து கரெக்ட்டா இருக்காதுன்றனால, அந்த கமிஷன் ஏஜென்ட், ஏஜென்சி பிசினஸ் அவங்களலாம் வந்து இன்க்ளூட் பண்ணல. ஸோ ஸ்பெசிஃபைட் ப்ரொஃபஷனல்ஸ் பிளஸ் எனி ப்ரொஃபஷனல் இன்கம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபார்ம் 26 ஏஸ்ல 194 ஜேல டிடிஎஸ் பிடிச்சிருந்தாலே, அது ப்ரொஃபஷனல் இன்கம்ல வரும். அப்போ 44 ஏடில வந்து காட்டுற மாரி ஆயிடும். ஸோ 194 சில வந்துச்சுன்னா, இந்த 44 ஏடில காட்டலாம் ப்ராப்ளம் இல்ல. 194 ஜேல பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா, அவங்க ப்ரொஃபஷனல் இல்ல, டெக்னிக்கல் சர்வீஸ் தான். நம்ம அப்படி ஜஸ்டிஃபை பண்ண முடிஞ்சுதுனா மட்டும் தான், நம்ம 44 ஏடில ஃபைல் பண்ணணும். இல்லாட்டி 44 ஏடிஏல தான் ஃபைல் பண்ணணும். ஸோ டர்ன் ஓவர் லிமிட் என்னன்னு பார்த்தோம்னா, நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 44 ஏடிக்கு 2 குரோஸ். ஒருத்தரோட டர்ன் ஓவர் அதாவது சேல்ஸ் வந்து அந்த பர்ட்டிகுலர் இயர் 2 குரோஸ்க்கு கீழ இருந்துச்சு அப்படின்னா, அந்த 6% 8% அந்த டர்ன் ஓவர்ல மல்டிப்ளை பண்ணி நம்ம வந்து ப்ராஃபிட் காட்டிட்டு அதுக்கு டாக்ஸ்க்கு பே பண்ணா போதும். சப்போஸ் அந்த பர்ட்டிகுலர் பிசினஸ் மேனுக்கு கேஷ் ரிசிப்ட் அண்ட் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் தான். ஸோ கேஷ் ரிசிப்ட் அண்ட் கேஷ் பேமெண்ட்ஸ் 2மே சேர்ந்து லெஸ் தென் 5% இருந்துச்சு அப்படின்னா 3 க்ரோஸ் வரைக்குமே நம்ம இந்த செக்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலா இருந்தா 2 க்ரோஸ் எல்லாமே டிஜிட்டல் கேஷ் டிரான்சாக்ஷனே இல்ல. ஆல்மோஸ்ட் இல்ல. அந்த மாரி இருந்துச்சுன்னா 3 க்ரோஸ் வரைக்கும் பண்ணிக்கலாம். ஸோ உங்க டர்ன் ஓவர் ஃபார் எக்ஸாம்பிள் 1 crore இருந்துச்சு அப்படின்னா, ஃபுல்லி டிஜிட்டல்னா 1 crore 6% ப்ராஃபிட் காட்டினா போதும். காட்டிட்டு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம். ஸோ நாங்க சொன்னல டிஜிட்டல் ஃபுல்லி 100% டிஜிட்டல் பேங்கிங் இதில தான் பண்றோம் அப்படின்னா 6% ஆஃப் டர்ன் ஓவர். இல்ல நான் கொஞ்சம் கேஷ்லயும் பண்றேன். ஸோ ரீட்டெயில் பிசினஸ் பண்றேன். எனக்கு கேஷும், ரிசிப்டும் இருக்கு அப்படின்னா 8% காட்டணும். நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஒரு பர்ட்டிகுலர் பெர்சன் வந்து டிஜிட்டலா 40 லேக்ஸ், கேஷ்ல வந்து 10 லேக்ஸ் இன்கம் வந்திருக்கு. ஸோ 6% வந்து டிஜிட்டல் ரிசிப்ட், கேஷ் ரிசிப்ட் 8%.
ஸோ 2மே சேர்ந்து பார்த்தோம்னா, 3,20,000 நம்ம அவர் வந்து ப்ராஃபிட்டா காட்டினா போதும். இதுக்கு எந்த ப்ரூஃபுமே அவர் குடுக்கணும் அவசியமே இல்ல. பட் இப்ப என்ன இது பிராக்டிகலா நமக்கு நோட்டீஸ் வராம அவாய்ட் பண்றதுக்கு, ப்ராப்ளமே வரக்கூடாது அப்படின்னு நெனைக்கிறவங்க, கேஷ் ரிசிப்ட் 5%க்கு மேல இருந்துச்சுன்னா, சேஃப் 8% போறது தான் பெஸ்ட். லெஸ் தென் 5% இருந்துச்சுன்னா மட்டும் தான் 6% போறது நல்ல ஐடியா. இப்ப ஃபுல்லி டிஜிட்டல் அப்படின்னா பாருங்க 75 லேக்ஸ் 6% காட்டினா போதும். 4 1/2 லேக்ஸ் தான். 4 1/2 லேக்ஸ் ப்ராஃபிட்னா டாக்ஸே கிடையாது. 75 லேக்ஸ் நீங்க சப்போஸ் பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா, 100% நோ கேஷ் டிரான்சாக்ஷன் டிஜிட்டல்லே நான் எல்லாமே பண்றேன் அப்படின்னா, உங்களுக்கு டாக்ஸே கிடையாது. அப்புறமா ஸோ, நான் சொன்ன மாரி இந்த 44 ஏடில வர்றது வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம். இந்த கேஸ்ல வந்து பார்த்தோம்னா, 4,50,000 நம்ம டிக்ளேர் பண்றோம். அது மினிமம். சப்போஸ் அவங்க இந்த பர்ட்டிகுலர் கிளையண்ட் வந்து எனக்கு வந்து இல்ல இந்த இயர் எனக்கு அதோட அதிகமா ப்ராஃபிட் வருது. எனக்கு 4.5 லேக்ஸ் இல்ல எனக்கு 6.2 லேக்ஸ் அப்படின்னு சொன்னா காட்டிக்கலாம். மேக்ஸிமம் எவ்வளோ நாள் காட்டிக்கலாம். லிமிட்டே கிடையாது. மினிமம் 4.5. சப்போஸ் 4.5க்கு கீழ நீங்க காட்டுறோம் அப்படின்னா, புக்ஸ் மெயின்டெயின் பண்ணியிருக்கணும். நார்மல் புரோவிஷன் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆயிரும். டாக்ஸ் ஆடிட்டும் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆயிடும். இப்ப நம்ம வந்து பிராக்டிகலா இந்த வந்து நான் 44 ஏடி கிளையண்ட்ஸ்க்கு நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்றேன். அப்ப என்ன செய்யணும் அப்டின்னீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிளையண்ட் கிட்ட உங்களுடைய நேச்சர் ஆஃப் பிசினஸ் என்ன அப்டின்றத கேட்கணும். ஸோ ஏன்னா நம்ம கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். 44 ஏடியா, 44 ஏடிஏல வராங்களா அப்டின்றதுக்காக. அப்புறம் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்திருக்காங்களா அப்டின்ட்டு பார்த்துக்கணும். சப்போஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா, அவங்களோட ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் காப்பீஸ் எல்லாமே வாங்கிட்டு, அதுபடி என்ன டர்ன் ஓவர் இருக்குன்றத நம்ம பார்க்கணும். அப்புறம் கேஷ் சேல்ஸ் எவ்வளோ, டிஜிட்டல் சேல்ஸ் எவ்வளோன்றதையும் நம்ம கேட்டகரைஸ் பண்ணிக்கணும். ஏன்னா, பெர்சன்டேஜ் நமக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்காக. இது மட்டும் போதுமா? ஆனா கிடையாது. பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் கம்பல்சரி கலெக்ட் பண்ணணும். கேஷ் புக் சப்போஸ் அவங்க மெயின்டெயின் பண்றாங்க அப்படின்னா, கேஷ் புக்கும் வாங்கிக்கணும். ஜிஎஸ்டி ரிட்டர்ன் அண்ட் சேல்ஸ் பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர் அது வாங்கிக்கலாம். இதுக்கு முன்னாடி வருஷம் ஃபைல் பண்ண ஐடிஆர் காப்பீஸும் வாங்கிக்கலாம். எதுக்கு லாஸ்ட் இயர் வாங்குன ஐடிஆர் காப்பி அப்டின்னா, சப்போஸ் அந்த கிளையண்ட் வந்து நமக்கு ஒரே ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட் தான் குடுக்குறாங்க. ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷனே இல்லன்றாங்க. அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தா கிரெடிட் மட்டும் 20 லேக்ஸ் இருக்கு. ஸோ 20 லேக்ஸ் போட்டு நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டோம்னா ராங். நீங்க லாஸ்ட் இயர் ஐடிஆர் எடுத்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். மேபி அவர்கிட்ட ஒரு 4, 5 பேங்க்ஸ் இருக்கலாம். அந்த 4, 5 பேங்க்ஸ் டோட்டல் டுகெதர் 1 க்ரோர்ஸ்க்கு மேல போகலாம். ஸோ, நீங்க லாஸ்ட் இயர் ஐடிஆரோட எப்பயுமே மேட்ச் பண்ணணும். லாஸ்ட் இயர்ல எவ்வளோ டர்ன் ஓவர்? சப்போஸ் லாஸ்ட் இயர் 1 crore இந்த வாட்டி 20 லேக்ஸ் தானா? கிளையண்ட் கிட்ட கேட்கலாம். "ஏன் சார் லாஸ்ட் டைம் 1 crore இப்ப 20 லேக்ஸ் தானா?" அப்படின்னா, "இல்ல, இல்ல எனக்கு இன்னும் 2, 3 பேங்க் இருக்கு." அப்படின்றத மேபி அவங்க வந்து நமக்கு இன்டிமேட் பண்ணலாம். ஸோ, நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட் கலெக்ட் பண்ணும்போது எப்பயுமே ப்ரேயர் பீரியட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதையும் ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, ஏஎஸ் வந்து நம்ம வெரிஃபை பண்ணணும். ஏஎஸ்ல வந்து நமக்கு அதில முக்கியமான அந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். பேங்க்ல கிரெடிட் ஆனதா இருக்கட்டும், பிசினஸ் ரிலேட்டட் ரிசிப்ட்டா இருக்கட்டும், டிடிஎஸ்ல நம்ம எதா பண்ணியிருந்தா எல்லா டீட்டெயில்ஸும் வரும். அத வச்சு நம்ம ஒரு சில இன்ஃபர்மேஷன் அதாவது சப்போஸ் ரெவென்யூ வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல வந்து இருக்கு. ஸோ, அந்த யுபிஐ கலெக்ஷன்ஸுமே வந்து சப்போஸ் ரீட்டெயில் பிசினஸ் அப்படின்னா, யுபிஐ கலெக்ஷன்ஸுமே நம்ம டர்ன் ஓவர்ல தான் இன்கிரீஸ் ஆகும். கிரெடிட் கார்ட்ல ரிசிப்ட் வந்துச்சுனாலுமே, அது வந்து கிரெடிட் கார்ட் சேல்ஸா இருந்தாலுமே, அது வந்து ரெவென்யூல வரும். ஸோ, இந்த ரீட்டெயில் பிசினஸ் சின்ன சின்ன லெவல்ல சின்ன ஷாப்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா, இதெல்லாமே நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நமக்கு டர்ன் ஓவர் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு. அப்புறம் டிடிஎஸ் சப்போஸ் 26 ஏஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா, நான் சொன்ன மாரி 194 சில வந்துச்சுன்னா, நம்ம 44 ஏடில போடுற மாரி இருக்கும். ஜே வந்துச்சுன்னா 44 ஏடிஏல போடுற மாரி இருக்கும். ஸோ, அதுவும் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜிஎஸ்டி மிஸ்மேட்ச் இருந்துச்சுன்னா, அதுவுமே நம்ம டீட்டெயில்டா கேட்குற மாரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. ஜிஎஸ்டி டர்ன் ஓவர் வந்து 20 லேக்ஸ் காட்டியிருக்காங்க. பட் பேங்க்ல கிரெடிட் எடுத்து பார்த்தோம்னா 4 க்ரோர்ஸ் இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து கிளையண்ட் கிட்ட கேட்கணும். ஏன் இவ்ளோ பேங்க்ல கிரெடிட் இருக்கு? டர்ன் ஓவர் ஏன் இவ்ளோ கம்மியா தான் இருக்கு? ஸோ, அவங்க கிட்ட இன்புட் வாங்கிட்டு, அதுக்கேத்த மாரி தான் நம்ம பண்ணணும். ஜிஎஸ்டி டர்ன் ஓவர் கம்பேர் பண்ணணும். நான் சொன்ன மாரி புக்ஸோடையும், சேல்ஸோடையும், பேங்க் கிரெடிட்டோடையும் ஏஎஸ் இந்த 4மே வந்து மேட்ச் பண்ணா தான் நீங்க டர்ன் ஓவர். ஏன்னா, இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு என்ன செய்ய போறோம்? டர்ன் ஓவர் அரே பண்ண போறோம்.
என்ன பெர்சன்டேஜ் 6% ஆர் 8% அப்ளை பண்ண போறோம். ப்ராஃபிட் அரைவ் பண்ண போறோம். அவ்வளோதான் ஒர்க்கே. ஸோ நம்ம டர்ன் ஓவர் அரைவ் பண்ணும்போது, ஜஸ்ட் அவங்க கிளையண்ட் ஓவராலா சொல்றத எடுத்துக்க கூடாது. ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா, ஜிஎஸ்டில இருக்க டர்ன் ஓவர். அதுவும் அப்படியே எடுத்துக்க முடியாது. சப்போஸ் அவங்க வந்து சேல்ஸ் ரிஜிஸ்டர் ஏன்னா சின்ன பிசினஸ் மேன் கூட பில் ரிஜிஸ்டர் வச்சிருக்கலாம். ஆ தனி சாஃப்ட்வேர் வச்சு பில்லிங்க்கு நாங்க வச்சிருக்கோம் அப்படின்ற மாரி அவங்க குடுக்கலாம். ஸோ அந்த மாரி இருந்துச்சுன்னா, அந்த சேல்ஸ் ரெஜிஸ்டர், பேங்கோட கிரெடிட், ஏஎஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகுற ரிசிப்ட். இந்த 4மே நம்ம வந்து செக் பண்ணி, வெரிஃபை பண்ணி எது கரெக்ட்டோ அத தான் நம்ம டர்ன் ஓவரா அரைவ் பண்ணி, அந்த டர்ன் ஓவர தான் நம்ம எடுத்துக்கணும். இன்கம் வந்து நான் சொன்ன மாரி 6% நான் ரெய்ஸ் பண்ணேன். டர்ன் ஓவர்லேருந்து அப்படியே போட்டுக்க போறோம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இதுவும் நான் ஆல்ரெடி எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன். என்னென்ன மாரிலாம் மிஸ்டேக் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, பேங்க் கிரெடிட் அப்படியே டர்ன் ஓவரா எடுத்துக்கிறது தப்பு. பேங்க் கிரெடிட் சைட்ல வேற என்னென்னலாம் வரலாம் அப்படின்னு பார்த்தா, லோன் இருக்கலாம். கேப்பிட்டல் இவங்களே வந்து கேப்பிட்டல் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஜிஎஸ்டியோ இல்ல இன்கம் டாக்ஸோ ரீஃபண்ட் வந்திருந்திருக்கலாம். இவங்க அக்கவுண்ட்லயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்திருக்கலாம். எஃப்டி மெச்சூர்ட் ஆகி வந்திருக்கலாம். ஸோ இந்த மாரி எதனால இருந்திருக்கலாம். ஸோ பேங்க் கிரெடிட் வந்து அப்படியே டர்ன் ஓவரா எடுக்கிறது ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக். அது மாரி பண்ணாதீங்க. அப்புறமா டாக்டர்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ், அதர் ப்ரொஃபஷனல்ஸ்க்குலாம் வந்து பார்த்தோம்னா, அப்படியே 44 ஏடில போடுறது. டாக்டர்ஸ்னா ஸ்பெசிஃபைடு ப்ரொஃபஷனல் அவங்களுக்கு 50% வந்துரும். ஸோ 44 ஏடி தான். ஸோ ஸ்பெசிஃபைட் ப்ரொஃபஷனல்ஸ்க்குலாம் 44 ஏடி போடுறது ரொம்ப ரொம்ப பெரிய மிஸ்டேக்கு. அதுவுமே நீங்க பண்ணாதீங்க. ஸோ நம்ம என்னென்ன பார்த்தோம்னா, இது வந்து ஸ்மால் பிசினஸ் பெர்சனுக்கு தான் இது வந்து அப்ளிகபிள். டர்ன் ஓவர் பேஸ் பண்ணி போயிடும். ஜென்ரலா 2 கோர்ஸ் இதோட லிமிட். இப்ப டிஜிட்டல் 95%க்கு மேல டிஜிட்டல்னா 3 க்ரோர்ஸ் டர்ன் ஓவர் லிமிட்டு. நீங்க டிஜிட்டலா தான் பண்றோம்னா 6% ப்ராஃபிட் காட்டினா போதும். கேஷ் ரிசிப்ட் 8% காட்டணும். புக்ஸ் எதுவுமே மெயின்டெயின் பண்ணணும் அவசியம் இல்ல. பட் பிஃபோர் ஃபைனலைசிங் நம்ம 4 4 டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜிஎஸ்டி, ஏஎஸ், 26 ஏஎஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே மேட்ச் ஆகணும். எல்லாமே எடுத்து ஒரு வெரிஃபை பண்ணிட்டு தான் நீங்க 44 ஏடிய ஃபைல் பண்ணணும். அதுக்கப்புறம் மெயின் ப்ரீவியஸ் இயர் இதும் வாங்கி, அதில இருக்கிறதையும் கரண்ட் இயர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணதையும் நம்ம ஒருக்க செக் பண்ணிட்டு, ஏதாவது அ நோ தப்பான ஏதாவது அப்சர்வேஷன் இருந்துச்சுன்னா, கிளையண்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். நம்மளே அஷ்யூம் பண்ணிட்டு ஃபைல் பண்ணக்கூடாது. தேங்க் யூ.